ஐயா வணக்கம். சொல்லுங்கள். மேஷ ராசிக்காரவங்களுக்கு தற்போது சனி பயிற்சி எப்படி இருக்கும், அதனுடைய பலன்கள் என்னென்ன கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா. மேசராசிக்கு முதல் கட்டமாக அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால உங்களுக்கு எந்த விஷயங்கள் தொட்டாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே நடக்க வேண்டும். பெரும்பாலும் முதல் கட்ட 2014 டிசம்பர் 16க்கு பிறகு வரக்கூடிய சனி பயிற்சி முதல் 6 மாதம் குருவுடைய பலனை செய்வதாலும் மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணாது. நன்மை தீமைகளை கலந்தே இந்த சனி பயிற்சி பண்ணும். அதுலேயும் 2வது கட்டமாக 2017 வரைக்கும் இருக்கிற சனி பயிற்சி 2016 ஜனவரியில் இருந்து ஒரு சில மாற்றங்களை, கொஞ்சம் கடினமான செலவுகளையும் கடினமான தொந்தரவுகளையும் கடினமான உடல் உபாதைகளையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். காரணம், குரு கடகத்தை விட்டு சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிவிடுவார் 2016 வரும்போது. அப்போ குரு சிம்மத்துக்கு பயிற்சி ஆகும் காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இந்த மேசராசிக்காரர்கள் இருக்க வேண்டியது. சரிங்க ஐயா. அப்போ அதாவது தொழில் செய்கிறவங்க என்ன செய்யணும், அதே தொழிலில் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். தொழில் ஸ்தானத்தை பொறுத்தமட்டுக்கு அஷ்டமத்து சனி காலத்தில் பெரிய முதலீடுகள் போடக்கூடாது. அதே மாதிரி பெரிய எதிர்பார்ப்புகளையும் வைக்கக்கூடாது. இருக்கக்கூடிய இதுகளை நண்பர்கள் கூட்டு தொழில் ஆகாது. நண்பர்கள் மத்தியில் எந்த விஷயங்களாக இருந்தாலும் பகிரங்கமாக பேசக்கூடாது. காரணம், சனி 8ல் உட்காரும் பொழுது வேண்டாத விபரீதமான வாக்குவாதங்களையும் வேண்டாத பிரச்சனைகளையும் ஏற்படுத்திடுவார். அது கொஞ்சம் எச்சரிக்கையாகவே நீங்கள் நடந்துக்கணும். அதே மாதிரி மேசராசிக்கு உரிய தெய்வீக தலம்னா திருச்செந்தூர் தான். திருச்செந்தூர் சென்று வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு அம்சமாகும். ஒரு இடத்துல உத்தியோகம் செய்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எதிர்பார்க்கலாம்? கூலி வேலை செய்பவர்களுக்கு உழைப்பு அதிகமாகும், ஊதியம் குறைவாகும். 2வது, பாரம் சுமப்பவர்கள், மூட்டை தூக்குறவங்க, கொஞ்சம் கடினமான வேலைகள் செய்பவர்களுக்கு உழைப்பே அதிகமாக இருக்கும். சனி 8ல் இருக்கும்போது எதிர்பார்க்குற சம்பளங்கள், எதிர்பார்க்குற வருமானங்கள் வராது. அப்படியும் மேலே வந்தாலும் அந்த வருமானங்கள் நோய் நொடி இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு செலவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அவர்களுக்கு போக்குவரத்து ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும், வரணும். குடும்பத்தில் இப்போ மனைவி மக்கள் அது மாதிரி எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்? அது மாதிரி குடும்ப சகிதத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு 7ஆம் வீட்டுக்குரியவர் சுக்கிரனாக இருக்கிறதுனால அதிகமாக மனைவி வழியில் பிரச்சனை வராது. ஆனால் பிள்ளைகள் வழியில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேசத்துக்கு 5ஆம் வீட்டுக்குரிய புத்திரகாரகன் சூரியனாக இருக்கிறதுனால கொஞ்சம் கடுஞ்சொல் சொல்லி பிள்ளைகளை திட்டவோ அல்லது கடுமையான தண்டிக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளிடத்தில் நம்ம பாராயணம் பண்ணவோ கூடாது. அது பிள்ளைகள்னால தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நமக்கு. ஐயா, இப்போ படிக்கிறவங்க மாணவர்களுக்கு எப்படி இருக்குது? மாணவர்கள் அஷ்டமத்து சனி காலத்தில் படிப்பை தவிர மற்ற விஷயங்களிலே மனதை அங்கலாய்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதிகமாக பார்த்தீங்கன்னா கல்விக்குரியவர் புதன் பகவானாக இருக்கிறதுனால செவ்வாய்க்கு புதன் பகை. இவர்கள் அதிகமாக டியூஷன் போகிறது, வீட்டில் ஒழுங்காக கண்டிப்பின் பேரில் தான் படிக்கிறது, தானாக ஒரு முயற்சி எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், கடினமான வேலை தான். அதில் ரொம்ப கவனம் செலுத்தும்படியாக பெற்றவங்க ரொம்ப பிள்ளைகளை பாதுகாத்துக்கிட்டு படிப்புக்கு கவனம் செலுத்தும்படியாக நடந்துக்கணும். சரிங்க ஐயா. இப்போ வெளிநாடுகளில் வேலை செய்கிறவங்க இப்போ அவங்களுக்கான காலகட்டம் எப்படி இருக்கு? வெளிநாட்டு வேலைக்காரர்களுக்கு மேசராசியை பொறுத்த மட்டுக்கு வெளிநாட்டுக்கு தொடர்புடையவர் ராகு கேதுகள் தான். அந்த மாதிரி ராகு கேதை பொறுத்த மட்டுக்கு இன்றைக்கி எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா 6ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு, கன்னி வீட்டில். கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பெண்கள்னால் பிரச்சனைகளையும் அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு பெண்களே முதலாளித்துவம் ஆகக்கூடிய ஒரு கம்பெனிகளாக இருந்தால் இவர்களுக்கு வேலை பளுவு அதிகமாகி பிரச்சனைகள் உண்டு பண்ணும். பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடுகள் இருந்தாலும் சரி, உள்நாட்டில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, பெண்களுடைய தொடர்புகள், பெண்களுடைய
நட்புகள் இவைகளில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மேசராசிக்காரங்க மட்டும். நன்றிங்க ஐயா.